தென்னோருடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வஜாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரணாமதம் கலியுதம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு சரியான பக்திக்கு பெரியவா பதில் தருவா. சரியான பக்திக்கு பெரியவா பதில் தருவா. இந்த சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவாங்க, தினமே பாருங்கள். ஆனால் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி உண்மையான சத்தியமான அனுபவங்களை நேரத்தை, உங்களுடைய நேரம் வந்து ரொம்ப பொன்னான நேரம்ன்றதை மனசில் எடுத்துட்டு நான் எப்படி பண்ணுறேன், எனக்கு எப்படி பெரியவா புத்தி கொடுத்துருக்கான்னு பெரியவாளுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். இது எவ்வளோ பேர் பார்க்குறா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனசுக்கு நிஜமாக ரொம்ப அது சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா நான் சொல்லுவேன், அது என்னோட உரிமை. ஏன் வந்து இப்படி வந்து எல்லாரும் ஒதுக்குறா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரியவா என்ன ஒதுக்கலை, அதனால தான் எனக்கு பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்கார். ஏதோ பார்க்குற கொஞ்சம் பேர் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கா, அவ்வளோதான். ஆனால் எதுவுமே விஷயம் இல்லாமல் கொஞ்சம் வளர்த்தி பெருசாக கொண்டு போய் ஒரு 5-6 சீரியல் மாதிரி இது பெருசாக கொண்டு போனாலும் அவளுக்கு வந்து பேர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய போகிறது. அப்படின்னா அவளுடைய இது நிறைய பேர் பார்க்குறேன், பிரபலமாக இருதுன்னா அந்த பிரபலம் எனக்கு தேவையில்லை, நிறைய பேர் பார்த்தா போகிறோன்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்க மாட்டேங்கிறேன். அப்படின்னா பெரியவா அதுக்கு அனுகிரகம் பண்ணணும், ஆனால் அந்த கொஞ்சம் பேராவது அனுகிரகம் இருக்கேன்னு நினச்சிக்கிறேன் நான், போகிறோம் அப்படின்னு. இது என்னுடைய இது, நான் சொல்லியே தீரணும், அதனால் சொல்லியிருக்கேன். இது வந்து பஞ்சநாதன் சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். யாருன்னா அது நிஜமான கட்டுரையை எழுதியிருக்கார். செப்டம்பர் 10, 2017 அன்றைக்கி ஒரு அந்த கட்டுரை எழுதியிருக்கார். முன்னாடி ஏதோ அந்த நேரத்தில் நடந்த சமீபத்தில் அப்போ நடந்த ஒரு பெரியவா சித்திக்கு அப்புறம் இது வந்து சரத் கார்த்திக் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அவர் போஸ்ட் பண்ணியிருக்கார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை. அதை இவர் சொல்கிறார். இந்த சரத் கார்த்திக் ராமச்சந்திரன்கிறவர் வந்து ஆடிட் பண்ணுறவர். என்ன ஆடிட்னு தெரியல, ஒரு ஆடிட் டீம் இருக்குது, அந்த டீமுக்கு இவர் தான் ஹெட்டு. அப்போது அந்த சமயத்தில் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ எழுதியிருக்காரோ செப்டம்பர் 10, 2017, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆகஸ்ட்டு செப்டம்பர்னு எடுத்துக்கலாம், 2017. அப்போ வந்து இவருக்கு ஒரு ஆடிட் பண்ணியிருந்திருக்காரு. அந்த சமயம் வந்து இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. என்ன உடம்புன்னு தெரியல, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் அந்த ஆடிட் வந்து கன்க்ளூஷன் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்கும்போது இவர் அது உண்மை தொட முடியாமல் போயிடுது. அது அப்படியே ஸ்டக்கப் ஆகி நிற்கிறது. பெரியவா கிட்ட வேண்டின்னு இருக்கார், நல்ல இதுவாக, பெரியவா நீங்கள் தான் எனக்கு வழி விடணும், எனக்கு உடம்பு சரி பண்ணணும்னு. அப்படி பண்ணதில் பெரியவா வழி விட்டாளான்னா பண்ணுவா. சரியான பக்தி, அதாவது உண்மையான பக்தி, சரியான பக்திக்கு பெரியவா பதில். சரியில்லாத பக்தினா உங்களுக்கு சொல்ல வேணாம், அது நம்ம ஒன்றும் பெரிய அதில் கிரேட்லாம் கிடையாது. சரியில்லாத பக்தினா என்ன, பெரியவாளை முழுசாக நம்பலை, ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னா பெரியவாளை பெருசாக பேசிக்கிறது, காரியம் ஆனவுடனே கழட்டி விட்டுறது, அதுதான். அது ஒன்றா சரியில்லாத பக்தின்னு எடுத்துக்கலாம். அந்த சரியான பக்திக்கு பெரியவா வந்து பதில் சொல்லுவார். அதுக்கேற்ற டைம் அவர் எடுக்கணும். ஏன்னா அவருடைய கர்ம வினையருக்கு அனுபவிக்கணும். அது ஒரு வாரத்தில் அவருக்கு சரியாயிடுது, அதே பெரிய விஷயம். சில பேருக்கெலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் 1 மாதம் 2 மாதம் இழுக்கலாமே, 1 மாதத்தில் 1 வாரத்தில் அவருக்கு சரியாயிடுது. ஆனால் என்ன ஆயிடுத்துன்னா அவர் நடுவில் ஏதோ ஒரு இதில் கவனிக்காமல் மகாபெரியோட திருவுருவப்படம் ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு. ஏதோ மற்றதெல்லாம் கிழிக்கும் போது அதே சேர்த்து கிழிச்சு போட்டாராம். அதனால் அவருக்கு மனசில் அதை குருன்னு இருக்குது, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு. அவர் பர்பஸாக கிழிச்சு போடல, ஏதோ கிழிக்கும் போது மற்றதோட கேட்கும்போது பெரியவாவுடைய ஃபோட்டோவும் கிழிச்சு போட்டார்.
இது வந்து அப்போ வந்து பெரியவா கிட்ட ஒரு நாள் கேட்டிருக்கார். பெரியவா, நான் வந்து தவறாமல் திருக்காலமும் சந்தியாவந்தனம் பண்ணுறேன், சமிதா தானம் பண்ணுறேன், காயத்ரி பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதே. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதுக்கப்புறம் நான் வந்து புத்தி இல்லாமல் டக்குன்னு உங்களது படத்தை கவனிக்காமல் கீழ்ச்சி போட்டுடுறேன். இந்த மாதிரிலாம் இந்த கவனிச்சிருக்கணும், பண்ணிட்டேனே. நீங்கள் தான் இருக்கே எப்பவும், நீங்கள் எப்பவும் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி நடந்துருத்தே, எனக்கு ஒரு பதில் ஒன்று சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்டுகிட்டே இருக்கார் பெரியவா கிட்ட. அந்த நேரம் வரும்போது தான் பெரியவா பதில் சொல்லுவா. உடனே எப்படி சொல்லுவா, இவருக்கு அந்த உடம்பு சரியாகிடுதுன்னு சொன்னேனே, அந்த அதுக்கு அடுத்த ஒரு வாரம், இவருக்கு ஒரு வாரத்தில் குணமாச்சு. அப்போது அதுக்கும் அடுத்த வாரம் வந்து குணமான அடுத்த வாரம் வந்து தேறினதுனால ஃபேமிலியில் இருக்கவாள்லாம் சில பேர் சொன்னாலாம், நம்ம இதுக்கான பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணிவிடுவோம், ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு இன்ன ஹோமங்கள்னு சொல்ல சில ஹோமங்கள் பண்ணியிருக்கார். அதில் ஒரு ஹோமத்தில் இவர் அப்போ அந்த நேரத்தில் அவர் ஹோமத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு உபன்யாசகர் பேசினதை கேட்டாராம். அவர் என்ன சொன்னாராம், நாம் தவறாமல் நித்திய கர்மாக்களை பண்ணிட்டு வந்தா, நித்திய கர்மாக்கள்ன்றது வந்து ஒரு பிராமணனாக பிறந்தவன் சந்தியாவந்தனம் காலம் பண்ணுறது, அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அவளுக்கு கர்மாவை பண்ணுறது, மாச தர்ப்பணம் பண்ணுறது, அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிரகணங்கள் அந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி அவளுடைய கர்மாக்கள்லாம் பண்ணணும். இப்படிலாம் பண்ணிட்டு நித்திய கர்மா பண்ணிட்டு வந்தால் அவளுக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் இருந்தால் கூட அதுலேருந்து நமக்கு வந்து அது கொஞ்சம் விலக்கு கிடைக்கும், நமக்கு அதுலேருந்து விலக்கு கிடைக்கும், நெகட்டிவிட்டி போகும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இது இவருக்கு மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. ஏற்கனவே ஒரு பெரியவா கிட்ட வேண்டிட்டு வேறு இருந்திருக்காரு. இப்போ வந்து ஹோமம் ஆகிடுது. அந்த ஹோமம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது ஃபோட்டோன்றாரு, இது உங்களுக்கு வராது, நான் சும்மா அது போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இதில் மெசேஜில், என்னுடைய அறிவில் அது வராதுன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு வராது, ஃபோட்டோலாம் காமிக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஆனால் பெரியவா அப்படியே தண்டத்தை வச்சுன்னு உட்காந்துருக்கா மாதிரி அந்த ஜோதியே வந்திருக்கு. அந்த ஃபோட்டோ அப்புறம் எடுத்து வந்து பார்க்கும்போது தெரியாத ஃபோட்டோலாம் எடுத்திருக்கா அந்த ஹோமத்தை. அப்புறம் பார்த்தா அது பெரிய ஹோமத்திலேயே ரூபத்தில் வந்திருக்கா. அப்போது இவருடைய பக்தி இவருக்கு கரெக்டாக இருக்கா, எனக்கு ஏன் சோதிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, பெரியவா உன்னோட பக்தி கரெக்டு தான் யா அப்படின்னு ஹோமத்தில் வந்து பதில் சொல்லிட்டார். என்னோடய பக்திக்கு, சரியான பக்திக்கு பெரியவா பதில் தருவாரானா தந்துட்டார் அப்படின்றத அவர் எழுதியிருக்கார். பெரியவா வந்து இப்போ 2017 கொடுத்துருக்கார், இன்றைக்கும் நேற்றுக்கு கூட கொடுக்குறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரர் மகாபிரிய பாதவேஸ்வரன்.